ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கூர்க் சீரீஸில் இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் போன கெஃபேஸில் ஒரு பெஸ்ட்டு 3 கெஃபே தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கெஃபே தான் வந்து பிக் கப் கெஃபே. As you guys can see, இந்த கெஃபேயோட ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வந்தாலும் திஸ் கெஃபே ஹேஸ் சம்திங் ஃபார் யூ. If you want to sit here, we can sit, or we can go out, sit there. Where do you want to sit? Since we went in the evening, we wanted to keep it light. So, ஒரு creamy mushroom soup order பண்ணியிருந்தோம் and ஒரு cottage cheese steak order பண்ணியிருந்தோம். ரெண்டுமே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. She liked it so much being a vegetarian. ஏன் வெஜிடேரியன் கொஞ்சம் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, ட்ராவல் பண்ணும்போது வெஜிடேரியன்ஸ்க்கு நல்ல இடத்துல ஃபுட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் திஸ் பிளேஸ் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. That is crispy, right? So good. Medium spicy is only spicy. No, peri peri will be spicy only. நாங்கள் இங்கே ஈவினிங் வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். லிட்ரலாகவே சிட்டி ஃபுல்லாக ஃபாகப் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக பனி சூழ்ந்துருச்சு. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு நாங்கள் கூர் குசைன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதை வந்து நான் ரெஸ்டாரண்ட் சீரிஸ் வீடியோவில் போடுறேன். த நெக்ஸ்ட் டே மார்னிங் வி வென்ட் டு எயின்மனே கேஃபே. இந்த கேஃபே வந்து இட்ஸ் நோன் ஃபார் காஃபீஸ். நம்ம நல்ல காஃபி குடிக்கணும்னா டெஃபினட்டாக எயின்மனே கேஃபேக்கு வரலாம். இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி டைப்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து என்னோடய காஃபியை நான் குடித்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் என்னோடய ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் பெங்களூர். எங்கே போனாலும் அண்ணா ஒரு ஃபில்டர் காஃபி அப்படின்ட்டு முடிச்சிருவா. ஸோ ஷீ காட் ஃபில்டர் காஃபி அண்ட் ஷீ வாஸ் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அவங்களுடைய ஸ்டோர்லேயே வந்து நிறைய விதமான ஸ்பைசஸ் இருந்துச்சு. மை ஒய்ஃப் காட் திஸ் and she felt it is a little too expensive, so வந்து நான் வாங்கலன்னு சொல்லிட்டா. இப்போது நான் ஆர்டர் பண்ண காஃபிக்கு எந்தெந்த காஃபி பீன்லாம் வேணுமோ அது இங்கே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ண காஃபிக்கு வந்து அரபிக்காவும் ரொபஸ்டாவும் ரெண்டுமே தேவை. ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்து அவங்க வந்து இங்கே பார்க்குற மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுவாங்க. நத்திங் லைக் அ குட் காஃபி. ஒரு நல்ல காஃபி கொடுக்குற சந்தோஷமே தனி. நீங்கள் குஷால் நகர வழியாக கூர்குக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி, இந்த கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் ஈத்தோஸ்க்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு விசிட் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் த ஆம்பியன்ஸ் இஸ் ரியலி ரியலி குட். தே ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் எவ்ரி ஸ்மால் டீட்டெயில்ஸ் இன் திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் வாட் ஐ கேன் சே. நீங்கள் ஒரு பெரிய கேங்காக போகிறீங்கன்ற பட்சத்தில் அதில் சிலருக்கு வெஜ்ஜு, சிலருக்கு நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சிலருக்கு சைனீஸ் பிடிக்கும், இட்டாலியன் பிடிக்கும், இந்தியன் பிடிக்கும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே இந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உன் வயிட்டு கிடைக்காது பட்டோ, நீ குனியாமல் போகலாம்.
எனக்கு வந்து ஒரு சொல்லிட்டல என்ன சொன்னேன் கேப்சினோ ஹேசல்நட் ஃப்ளேவர். ஃபுட்பால் டேபிள் அண்ட் ஸ்னூக்கர் டேபிள் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. பார்த்த உடனே சின்ராஸை கையிலே பிடிக்க முடியல. அப்புறம் ஆப்வியஸ்லி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு ஸோ அங்கே செட்டப் பண்ணிவிட்டு கேமுக்கு 100 rupees per 30 minutes நினைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு என் ஒய்ஃபுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நானே ப்ரொஃபஷ்னலாக ஒன்றும் கிடையாது, ஆஃபீஸில் விளையாண்டுருக்கேன். ஐ கேன் ஹிட் த பால் அண்ட் கொஞ்சம் ஆவரேஜாக ஐ கேன் பாக்கெட் த பால் as well. ஸோ அதை வச்சு என் ஒய்ஃபுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு we started playing. இப்படி தாங்க ஃபவுல் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஏமாற்றி விளையாண்டே இருப்பான் சௌமியா. பட் ஆக்சுவலி இந்த கேம் கேரம் போர்ட் மாதிரி தான். ஆனால் அந்த ஸ்டிக்கு வச்சு ஹிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கற்றுக்கணும். அது ஸ்டார்டிங்கில் யாருக்கும் வராது. ஆனால் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் கூட விளையாடலாம். இந்த ஃபைனல் ஸ்ட்ரைக்கோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.